கிரகங்கள்லாம் அது அதனுடைய நிலையில் அது இல்லை. அப்போ அது அதனுடைய நிலையில் அதெல்லாம் இல்லாத போது மனிதனுடைய நிலையில் மனிதன் இருக்க மாட்டான். இதுக்கு காரணம் என்னன்னா அழிவை நோக்கி உலகம் போயினுக்குது. இந்த அழிவை தடுக்க யாரும் முடியாது. ஏன்னா மனிதன் எதையுமே தடுத்துட முடியாது. இயற்கை கிட்ட போய் இயற்கை நினச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் உலகத்தை சின்னாபண்ணமாக்கிட்டு போடும். அந்த இறை வழிபாடு எங்கே வளருதோ அங்கே தான் அந்த தடுக்க முடியும். இறை வழிபாடு எங்கே ஒழியின்றி மத வழிபாடு நடக்குதோ அது உலக அழிவு நோக்கி போகுதுன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு இருக்கணும், மத வழிபாடு இருக்கணும். மத வழிபாடு இருந்தால் அது பூமியோடு போயிடும். இறை வழிபாடு தான் ஆகாயத்துக்கு போகும். அதனால தான் சொன்னான், அந்தரத்தை அம்பு கொண்டு அசுங்க என்றால் அசுங்கமோ. ஒரு அம்பு ஆச்சு ஆகாயத்தை ஆடு நாடுமா? இங்கே பேசுகிறவன் கடவுள் இருக்குதுன்றான், இல்லைன்றான். இருக்குதுன்ற வார்த்தையும் அங்கே போகிறதில்லை, இல்லைன்ற வார்த்தையும் அங்கே போகிறதில்லை. அது இங்கேயோடு போயிடும். கம்பமற்ற பார்க்கடலை கலங்க என்றால் கலங்கமோ, இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமேன்றான். இதெல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லணும்டா. நான் யோகின்ட்டு ஏதோ மூலையில் போய் முடங்கி கிடக்காத. உலகத்துக்கு நல்லதெல்லாம் சொல்லி இந்த மக்களை முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு விழிக்கிட்டவங்க. இது நீங்கள் பேசுகிறதால கடவுளை போய் சேராது. இங்கே மதம்னு கத்துறதால கடவுளுக்கு போகாது. இங்கே ஜாதின்னு கத்துறதால கடவுளுக்கு போகாது. இங்கே ஆன்மீகம்ன்ற கத்துறதால கடவுளுக்கு போகாது. கடவுள் இல்லைனாலும் கடவுளுக்கு போகாது. அப்போ கடவுளுக்கு எதுவுமே போகாது. எது தான் போகும் அப்படின்னா மகான்கள் ஆன்மா மட்டும்தான்டா போகும். மனுஷனுடைய ஆன்மா போகாதுறான். அந்த மாதிரி வழிகளை பின்தொடர்ந்து போகணும்பா. அதை தான் சொல்லின்னு வரும். ஆனால் அந்த பாமரை மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசினவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒவ்வொரு அவனுக்கு புரியறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கதையை உருவாக்கணும். அந்த கதைகளை உருவாக்கி அந்த கதைகள் வழியாக அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி அவருக்கு அந்த தெய்வீகத்தை ஒப்புக்கூட்டினார். ரொம்ப அற்புதமான மகான் அவர். எல்லாரும் அவங்கவுங்கள யாருமே யாருக்கும் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. மகான் ஞானின்னும் போது ஒரு நிலை தாங்க. அதில் யார் நிலையும் தாழ்ந்தவங்க கிடையாது, யாரும் உயர்ந்தவங்க கிடையாது. எல்லா மகானும் உயர்ந்தவங்க தான். ஆனால் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுல இப்போது நம்ம எல்லாரும் கடவுளை பற்றி பேசுனாங்க. என்ன புரிஞ்சது கடவுளை பற்றி? இந்த ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சது? எது கடவுள்னே தெரியாத குழப்பத்தில் இருக்குது. அதானே கடவுள் வழிபாடாகுது. அது பக்தி. ஆனால் கடவுள் நீ தான், உனக்குள்ள இருக்குது கடவுள், உன்னை தேடுன்ற நான். அப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? ஆமாம், நான் இல்லைன்னா கடவுள் இல்லையே அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? இந்த தெளிவை உண்டாக்குனவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்கிறாரு, 3 பதுமைகள் செய்தான். ஒரு பதுமை கல்லில், பதுமைன்னா பொம்மை, ஒரு கல்லில் ஒரு பொம்மை செய்தான், ஒரு பொம்மை துணியில் செய்தான், ஒரு பொம்மை உப்புல செய்தான். இந்த 3 பொம்மையை அமைத்தும்போது கடவுளுன்ற கடலில் கலந்தான். கலந்தாக்கா இந்த கல்லுன்ற பொம்மை அந்த நீரை வலிக்கலை, கடவுளுடைய சக்தியை வலிக்க முடியல. அதால் துணியில் செய்த பொம்மை கடவுளுடைய சக்தியை கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கிச்சு. உப்பில் செய்த பொம்மை கடலோட கரைஞ்சி போச்சு. அப்போ உப்பு பொம்மை காணும். அதான் உச்சம். ஞானத்தினுடைய உச்சம் எது அப்படின்னா கடவுளோட நீ எப்போ கலக்குறியோ அது ஞானத்தினுடைய. அதுக்கப்புறம் ஒரு தொடர்பு இல்லை உனக்கு. மந்திரத்தால் என்னம்மா வரும் சொல்லு, ஏதாவது சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். மந்திரம் சொல்றதே கடவுளுக்கு அது சம்பந்தம். எது வாயாவன்னா சொல்லு. நமச்சிவாயான்னா என்னது? கடவுளா? நமச்சிவாயானவை நீ தான். நான் அதுதானே பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். நமச்சிவாயானா நான் என்ன மண். ஆமாம், பஞ்சபூதங்கள் உலகத்தில் உண்டு. அதே பஞ்சபூதங்கள் தான் உனக்குள்ளும் உண்டு. அப்போது பூமின்னா மண், உன் உடலுன்னா மண், வயிறுன்னா தண்ணி, வெளியே மழை தண்ணி,
அதே மாதிரி இதுன்னா காற்று, இதுன்னா நெருப்பு. 5 பஞ்சபூதங்களும் உனக்குள்ளது. நமச்சிவாயன்னா நான் மண், மான்னா தண்ணி, சீன்னா நெருப்பு, வீன்னா காற்று, யான்னா ஆகாயம். 5 பஞ்சபூதங்கள் உனக்குள்ளவே. நீ நமச்சிவாயன்னு உன்னை பற்றி தானே சொல்லிங்கிற, நீ கடவுளை பற்றி சொல்லியே. அதனால் மந்திரம் சொல்கிறது, கோவிலில் சொல்கிறது, மதங்களில் சொல்கிறது, எல்லா மதத்துலேயும் மந்திரங்கள் உண்டு. ஆனால் இந்த மந்திரங்களால் கடவுளுக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் மந்திரத்தில் உட்பட்டவன் கிடையாது. மந்திர தந்திரம்லாம் அப்பாற்பட்டு அதை கடந்து நின்றவன் தான் கடவுள். ஆனால் இந்த மந்திரங்கள் எதுக்காக சொல்லப்படுது, இந்த ஜபங்கள் எதுக்காக சொல்லப்படுதுன்னா தன்னுடைய மனம் நீக்கிறதுக்காக சொல்லப்படுறதை தவிர அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த மனம் நீக்கிறதுக்கு தான் நம்ம யோக பயிற்சி கொடுக்குறோம். அப்புறம் இதை செய்துக்கு நான் அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உன் மனம் நிற்கலன்னு தானே அர்த்தம். அதனால் இந்த பாடத்தை முழுக்க உங்களுடைய உயிரே நினச்சி செய்யும்போது தானாக மனம் அடைகிறது. அதனால தானே பட்டினத்தார் சொன்னார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னு நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன். அட்டாங்க யோகம் செய்கிறேன்பா, ஆதாரம் 6 செய்கிறேன், அவித்தை 5 செய்கிறேன். ஆனால் இதனால் என்ன பயன்? கடவுளை அடையலாமான்னா இதனால் கடவுளை அடையவே முடியாதுப்பா. அப்போ இதை கடவுளை அடைய முடியாது. இதெல்லாம் ஏன் செய்யணும்னா, கடவுளை அடையணுன்னா உன் மனம் நிற்கணும். மனம் நிற்கணுன்னா நீ இதெல்லாம் செய்தீங்கன்னா தான் மனம் நிற்கும். இது மனம் நின்ன பிறகு தான் கடவுளை பார்க்கும். அதனால சொல்கிறாரு, இதெல்லாம் கடந்த பிறகு வட்டாகி செம்மதில் பாலூர், ஆஹா நான் சாப்பிட்லான்னு இருந்தப்பா, அது என்ன சாப்பிட்டுச்சுப்பான்றது. அதனால் மனம் நிற்கிறதுக்கு தான் மந்திரம், யோகம், ஜபம் எல்லாம் மனம் நிற்கிறதுக்கு தான். மனம் நின்னால் மட்டும்தான் கடவுள் தெரியும். அப்போ மனம் நின்னா என்ன ஆகும்னா, மனம் நின்னா பணமாக போயிடுவான் மனுஷன். ஆனால் அந்த மனமாகப்பட்டது ஆன்மாவோட போய் இணையும் போது மனுஷன் இருப்பான். கடவுள் தெரியும், உலகம் தெரியாது. உலகம் தெரியும் போது மனம் ஆன்மாவிலேருந்து பிரிஞ்சிடும். உலகம் தெரியாது, கடவுள் தெரியும். உலகம் தெரியும், கடவுள் தெரியாது. மனம் ஆன்மாவோட இணையும் போது கடவுள் தெரியும், உலகம் தெரியாது. இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மனம் ஆன்மாவோட இணையும் போது இந்த உலகம், ஊடு வாசல், ஜனம் எதுவுமே தெரியாது, கடவுள் மட்டும் தெரியும். மனம் ஆன்மாவிலிருந்து பிரியும் போது உலகம் மட்டும் தெரியும், கடவுள் தெரியாது. இதை தான் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. நீ பார்த்த இடத்துலேருந்து இங்கே எழுத முடியாது, எழுத இடத்துலேருந்து பார்க்க முடியாது. பேசுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க முடியாது, பார்க்குற இடத்துல பேச முடியாது. அதனால் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. நான் பார்த்தவன் இங்கே பேச முடியல, இங்கே பேசுகிறவன் அங்கே பார்க்க முடியல. அந்த மாதிரியான நிலையை உருவாக்கணும். இந்த மனத்தை போய் ஆன்மாவோடு இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் யோகம். நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், தனித்தனியாக இருக்கிற பொருளை ஒன்று சேர்க்கறது யோகம், ஒன்று சேர்ந்தால் ஞானம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. உனக்கு டைம் எப்படி இருக்குதோ அதுக்கு செய். இப்போ என்னதான் ஜபம் செய்தீங்கனாலும் சரி, என்னதான் மந்திரம் சொன்னீங்கன்னாலும் சரி, எல்லா செயல்லையும் நம்ம உடல் ஒரு சூடு. வார்த்தையை தொடர்ச்சியாக சொல்லும்போது உடல் தன்னறியாமல் ஒரு சூடு. இயற்கையிலே ஒரு சூடு இருக்குது. தனிப்பட்ட முறையில் இந்த வார்த்தையினுடைய உபாசனத்தில் சூடு ஏறும். ஆனால் அதை விட சூடு ஏறும் யோகம் பண்ணுறதில்ல. ஏன்னா வார்த்தையினுடைய காற்று வெளியே போகும். இப்போ கோயிலில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவருக்கு கடவுளே தெரியல. காரணம் வெளியே போயிடுது. மந்திரம்ன்றது மனம் எந்திரமயமாக ஆயிடுச்சு, தொடர்ச்சியாக ஆயிடுச்சுன்றது தான் மந்திரம். அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் யோகம் தொடர்ச்சியாக ஆகிப்போச்சுன்னு சொன்னால் கடவுள் தெரியும், எல்லாம் சேர்ந்துடும் ஒன்று. அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன் நான். அப்படியெல்லாம் எல்லா 24 மணி நேரம் கூட பண்ண. ஆனால் டைம் இருக்குமா உனக்கு? இதனுடைய விளைவுகள் என்னன்னா, அதிகமான பாடம் பண்ணி அதிக உஷ்ணம் வேகம் போடும்போது மோஷன் போக முடியாது. சரி, அது கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதனால் சொல்லுவேன், இளநீர் வாங்கி கண்ணு திறந்துட்டு நைட்டு பனம் வெல்லம் போட்டு மூடி வச்சுடுங்க வெளியே. காலையில் எடுத்து ஒரு வயிற்றில் சாப்பிடுங்க, அந்த கோல்டு ஆகிடும். இதுக்கு தான் சொன்னான், கொல்லான் உழைப்போல் கொதிக்குதடி என் வயிறு. வயிறு நெருப்பு மாதிரி ஆக்கிடும், எரிய ஆரம்பிச்சிடும்.
இது எரிய ஆரம்பிச்சோன்னா ஆடு போச்சுன்னா பீக்க போட்டுன்னு போகுந்தம்மா அது மாதிரி இருக்கும் மலம் போடணும், காஞ்சி தீஞ்சி வரும். ஏன்னா அந்த சூட்டு அப்படி ஆகுதுன்னு சொன்னாக்கா நல்லா பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது. ஆனால் இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த குல்குந்துன்னு இருக்கும் மருந்து கடையில் சர்பத்தில் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அதை வாங்கி ஊற போட்டுட்டு நைட்டு ஊற போட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த கோல்ட் ஆக்கிடும். இல்லை இளநீரை திறந்துட்டு அதில் பனை வெள்ளத்தை கொட்டி மூடி வெளியே வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த சூட்டை குறைச்சிடும். ஆனால் வயிற்று சூட்டை குறைக்கும், உடல் சூடு குறையாது, இருக்கணும். அதனால் அந்த மாதிரி பழகணுமே தவிர நீங்கள் 24 மணி நேரம் இதை செய்ய முடியுமா? எல்லாம் வழி எடுத்துக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா காரியங்களும் செய்யணுன்றது எதுக்குன்னா ஊர் நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் எண்ணங்கள் சிதறாது இருக்கிறதுக்காக அந்த நேரத்தில் செய்ய சொல்கிறது. அதனால் அந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா செய்யுங்க, இல்லை நைட்டு செய்யுங்க. 1 மணி நேரம் தான் செய்யணுன்றது, 3 மணி நேரம் கூட செய்யலாம். எத்தனை பாடம் வாங்கியிருக்கிறீங்க? இப்போ தான் வாங்கவே போறியா? போ, நான் என்னமோ ஒரு 10 பாடம் வாங்கியிருப்பேன்னு பார்த்தேன். ஆமாம், ஏன்னா ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னு டேஞ்சராக இருக்கும் போல இருக்குதுன்னு கேட்டுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உபதேசமெல்லாம் வாங்கி அப்புறமா கேட்கலாம். நாளை நாட்களும் கலைந்து போய் தேடி தேடி மாதங்களும் அந்த வாக்கியத்தோட அர்த்தங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே பந்தே பார்க்கணும் இருக்கணும்ங்கிறது உருவானது. ரொம்ப சந்தோஷம். பாடம் வாங்குங்க, பாடம் நல்லா பண்ணுங்க, கேள்விகள் வரும் மனசில், அப்போ கேளுங்க. உங்களுக்கு இப்போ சொன்னால் குழப்பம்தான் வரும். ஏன்னா தெரியாத குழந்தைகிட்ட போய் இங்கிலீஷில் நான் பேசினேன், அதுக்கு என்ன புரியும்? அந்த மாதிரி இப்போ நீ குழந்தை மாதிரி இன்னும் பிறக்க கூட இல்லை, வயிற்றுலேயே கர்ப்பத்திலேயே இருக்கிற, உபதேசம் வாங்கினா தான் பிறந்த, அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு சொன்னால் தான் உனக்கு எல்லாம் புரியும். அதனால் அப்போ சொல்கிறேன். நன்றி. வாக்கும் மனமும் இல்லாத நிலை மனோலயம் தேக்கின் அவ்வை. அது அவ்வைக்கு பொருந்தும். ஏன்னா அவ்வைக்கு குழந்தை குட்டி கிடையாது, புருஷன் கிடையாது. 18 வயசுலேயே அது 60 வயசாக மாறி போச்சு. இந்த இயற்கை சராசரி மனிதனுக்கு கிடைக்காது. ஆனால் மனிதன் என்ன, நான் என்ன சொல்லினுக்கிறேன், உன்னை நீ அறிய கற்றுக்கோ. மனத்தை அழிக்காத. மனத்தை அழிச்சுன்னா குடும்பம் கிடையாது. மனத்தை அழிச்சுனா உங்கள் அம்மா உனக்கு தெரியாது. மனத்தை அழிச்சுனா உன் புள்ள உனக்கு தெரியாது. மனத்தை அழிச்சுனா உன் ஊடு உனக்கு தெரியாது. அப்போ மனம் அழிக்காத, ஆனால் மனத்தை சுருக்கிக்கோ. எல்லா செயலையும் செய். எதுலையும் நீ ஒட்டாமல் வாழ கற்றுக்கோ. துன்பம் இல்லை உனக்கு. எதில் ஒட்டினாலும் சிலந்தி இருக்குது தெரியுமா, அது கூடு கட்டும். நல்லா வலை மாதிரி கட்டிட்டோம். ஆனால் அந்த கூட்டிலேருந்து அதால் வெளியே வர முடியாது. திருப்பி அதுலேயே அந்த கூட்டிலேயே செத்து போயிருக்கும். அந்த மாதிரி இந்த பாசம், ஆசை, காமம், இந்த 3 கூட்டை கட்டிட்டு நீ அதுலேயே செத்து போறியே. அது மாதிரி சாகாத, அதை விட்டு வெளியே வா. எல்லாத்தையும் நீ செய், எதுலேயும் நீ ஒட்டி நிற்காதன்றான் நான் சொல்லினேன் இல்லையா. மனத்தை அழிக்காத. மனம் ஆயிடுச்சுன்னா உனக்கு எந்த செயலும் கிடையாது உலகத்தில். அது அவ்வை ஆயிடுச்சுதுன்னா அவ்வைக்கு தேவையில்லை மனம், கடவுள் மட்டும்தான் போகணும். மகான்களுக்கெல்லாம் கடவுளும் அவனும் லிங்க்கு. ஆனால் மனிதனுக்கு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் லிங்க்கு. இவன் மனத்தை அழிச்சுட்டு எங்கேருந்து ஓழிச்சு போடுவான், எங்கேருந்து வேலைக்கு போவான். உன்னை அறிய கற்றுக்குங்கோ. நீ பெரிய மகான் ஆகாத, பெரிய கடவுள் ஆகாத, மனுஷனை ஆறறிவு மனிதனை வாழ கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லிங்க. நான் இருவினை மாடுகளை ஏக விடு கோனேன்னா, இருவினை மாடுன்னா நல்வினை தீவினை. நல்வினை தீவினை எதில் உருவாது? 2 மூச்சில் உருவாது. இந்த மூச்சை நல்லா ஓட்டுறானோ, அதனால் இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, நல்லா ஓட்டி பாடுறாரு. உன் அடங்கமான மனமென்ற மாடு அடங்கி விடும் கோனேன்னா. இது 2ஆல் தாண்டா இந்த மனம் வேலை செய்யுது. இந்த பாழா போன மனம் வந்து அடங்கவே அடங்காது. இதை நல்லா ஓட்டினா அது அடங்கிட்டான். அங்காடி நாய் போல அலையாது, கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. உன் மனசை கட்டி வைக்கலாம், உனக்கு வர ஆபத்து தெரியாது. இதை கட்டி வச்சின்னா தான் உனக்கு வர ஆபத்து தெரிஞ்சுப்ப, உஷாராக வாழ்வு. வாசப்பட்டியில் நாயை கட்டாத, நாய் வளர்க்கலாம், ஆபத்து பக்கத்து விட்டான்லாம் போய் துணிச்சு அங்கே தூங்கிடும். உன் வீட்டில் திடம் போனான்னா தெரியாது. அந்த மாதிரி இந்த மனசை நாய் மாதிரி அலைய விடாத, விடா. அங்காடின்னா தெரு கடை தெருவில் தெரிய விடாத இந்த மனசை உனக்குள்ளே அடைக்கி வை, அது உனக்கு காவலாக இருக்கும் அப்படின்னு.
அதனால் மனசை அடக்கி. கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான், கோயிலுக்கு போகிறான். அவன் நினச்சா எல்லாத்தையும் வாங்க முடியும், கடவுளை கூட வாங்கி பொட்டியில் வச்சு பூட்டிப்பான். ஆனால் அவன் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவனும் கடவுளுக்கிட்டு போகிறான். அவன் எதுக்கு போகிறான்னு யோசித்துங்களா கொஞ்சமாவது அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னே வீடியோ கேசட்டு போட்டு ரேடியோ பேசியே கொடுத்தேன். கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறவன், ஐயா என்கிட்ட கோடி கோடியாக இருக்குது, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் இதை பாதுகாக்கிற சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும், என் உடல் ஆரோக்கியத்தை தரணும், நான் நோயாளி ஆகிட்டேன்னு அவன் போகிறான் பணக்காரன், கடவுள்கிட்ட போய் கேட்குறான். ஏழை என்ன பண்ணுறான்? ஐயா அடுத்த வேலைக்கு சோறே இல்லை, உடல் நல்லா பலமாக தாங்க, ஆனால் உழைக்கிறதுக்கு உழைப்பு கிடைக்கல, ஊதியம் கிடைக்கல, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு நீ எதனா வழி பண்ணுன்னு இவன் போய் கடவுளை கும்பிட்றான். அப்போது பணம்ன்றது, அதனால தான் சொன்னான் கண்ணதாசன், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டு என்னங்க பண்ணுறது, அங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மூத்த மாமியாருக்கு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மச்சன்சிக்கு ஃபங்க்ஷனுங்கன்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணி எப்படி கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. அப்போ துன்பம் வந்துடும். அப்போது உன் வரவை விட நீ செலவை ஜாஸ்தி பண்ண, அப்போ நீ குருட மாதிரி. அதே நேரத்தில் உன்னால் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆழாக்கரிசி சோறுக்கு மேலே துண்ண முடியாது. நான் பணக்காரங்க, ஒரு மூட்டை அரிசி சோறு துண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவையான தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போது அந்த பணக்காரன் என்ன பண்ணணும்? இப்போ தானே சொன்னேன், அரசியல்வாதிக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிக்குது, உலகத்துக்கு நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து நிலையான வாழ்க்கையை தேடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பணக்காரன் ஏதோ ஒரு வழியில் அவன் சம்பாதிச்சிட்டான், பணக்காரனாகிறான். இப்போ அவனாலையும் சாப்பிட முடியல, சாப்பிட முடியாத நிலையில் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் அவனுடைய பணத்தை பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பரவாயில்ல, நான் 10 பேருக்கு சோறு பண்ணேன், பரவாயில்ல நான் ஒரு கோயில் கட்டி வச்சேன். அப்போ அவன் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தங்குது. கோடி கோடியாக டெய்லி நோட்டை எடுத்து எண்ணி போட்டு போட்டுறதால உனக்கு என்ன பயனுக்குது? ஒரு பயனும் இல்லை. அதனால் இல்லாதவனுக்கு இருக்கிறத இப்போ நீ சைக்கிளில் போயின்னுக்கிற, உனக்கு என்ன இந்த ஓட்ட சைக்கிள் ஒரு 300 ரூபா சைக்கிளை வச்சுன்னு ஓட்டின்னுக்கிறேன். ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கணும். சரி, பைக்கும் கிடச்சிச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு பைக் வாங்கிட்டேன். என்ன பைக்கு? பிளைமவுத்து கார் இருந்தால் நல்லா இருக்கணும். அப்போது ஏழைக்கு பணம் இல்லை, சரி ஒரு 10,000 கொடுத்து நீ நல்லா இருன்னு சொல்லு. திருப்பி அவங்க என்னங்க 10,000 அது ஒரு காசாங்க, அது அவன் கோடி வச்சுங்கிறாங்க. ஏன்னா இவன் தன்னை பார்த்து வாழறதே கிடையாது, உலகத்தை பார்த்தே வாழும்போது அப்போ உலகத்தில் இருக்கிறவன் எண்ணங்கள் தான் இவனுக்கு வரதை தவிர இவன் மேலே இருக்கிற எண்ணம் வரல. காரணம் இந்த ஆசை எல்லைக்குள்ளே நிற்கல. அதனால தான் கண்ணதாசன் சொன்னான், கையளவு உள்ள வச்சு கடல் அளவு ஆசை வச்சான். ஆசைக்கு அளவு தடை இல்லையே, எவ்வளோன்னா ஆசைப்படலாமே. அப்படி ஆசைப்படும் போது தான் துன்பத்தில் போய் விழறான். அதனால் நம்மளுடைய வருமானம் என்ன, அதில் வாழணும். பணம் இல்லாமல் எந்த செயலும் இன்றைக்கி இந்த உலகத்தில் செய்ய முடியாது. பணம் வேணும், ஆனால் அந்த பணமே வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. ஆக்கிக்கின்னா வாழ்க்கை சிதைஞ்சிடும். வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தேவைப்படுது. ஆனால் வாழ்க்கையே பணமாக்குனீன்னா மிருகம் மாதிரி மாறிடுவே. நீ உன்னுடைய குணாதிசயங்கள்லாம் போயிடும், உன்னுடைய செயலெல்லாம் மூர்க்கத்தனமாக இருந்தால் மாறிடும். அதனால் பணத்தை உபயோகப்படுத்தணும், அது மேலே பற்றா வச்சுக்கூடாது. அந்த மாதிரி வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? எந்த நிலை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும், சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது, மகான்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பரை கல் கட்டி அவரை கடல்லையே விட்டாங்க. அப்போது நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செத்து போயிருப்போம், மூச்சு திணறி. ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார், கடலை இது நீ செய்யலப்பா, மனுஷன் செய்யல, கடவுள் செய்கிறாருன்னொன்னே கத்தாரத்துக்குன்னு கரையேறி வந்தார். பட்டினத்தார உஜினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்துக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கழுகு மரம் சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது, நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவமாக நான் செய்தது இல்லை, ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல,
அதுக்கு தண்டனை வந்து நீ தான் தரீங்கன்றார். மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க. அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது. அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது. மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கந்தே கிடையாது. இப்போ நடக்கும், இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க, கால் வரல சாமி, சுழுகு பிடிச்சிக்கிச்சு, நேற்று ஜுரம் வந்துச்சு சாமி, டயர்டாகி போச்சு, வர முடியலன்றார். அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார், போக முடியல, தவழ்ந்துக்குன்னு போகிறார். ஏன்? வெறி, இறைவனை அடையணும், அதுதான். அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும்? எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும். சராசரி மனுஷனுக்கு வராது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான். கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா. சொல்லு. அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இருந்தானே இருப்பான். தைரியமாக இருக்க முடியாது. தைரியமாக தான் இருப்பான். சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். சரி. ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும். பயந்தே வாழ்வோம். இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி? யோகி ஆகணும். நல்ல யோகி ஆனான்னா அவனுக்கு தைரியம் வரும். 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் இவர் ரமணர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு 3 திருடனுங்க போகிறானுங்க. வந்து ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க. உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கூட இருக்கிறவங்கள சொல்கிறாரு, டே அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறானுங்க, இந்த கற்பனை அடிச்சுட்டு போகிறாங்க. எதை இவர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல. அவர் இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சுட்டு போகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. இந்த கற்பனை எத்தனை போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா உடைச்சானுங்க. இந்த கிழவனை 4 போடுங்கடான்னு போடுறாங்க. கால் மேலேயே போடுறாங்க அவரையும். அவர் ஒரு மகான். அவர் நினச்சிருந்தா அந்த 4 பேரையும் பத்மமாக்கி இருக்க முடியும் அவரால். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவன் அறிவில்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். இதான் மகானுடைய தன்மை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் மணிக்காரை கூட்டின்னு ஓடியான்ட்டான் போலீஸ் வெயிட்டுக்கணும். இது இவர் அடிபட்டார், ஆசிரமத்தையும் ஒடிச்சிட்டான். இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான், இன்னும் 4 போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட்டு 4 ஸ்டேஷனில் ரிப்போர்ட்டு கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு. அவர் சொல்கிறாரு, ஏடா உனக்கு புத்தி இல்லையாடா? அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கு என்ன இறங்கி போய் சொல்லி அவனை பிடிச்சி கொடுன்னு சொல்கிறிய, போட்டேன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. இதான் மகான். மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு. அதனால் மகானால் தான் அந்த தைரியம் வரும், மனுஷனுக்கு வராது. ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமாக இருப்பான். எதானா இழந்தாட்டான இழுந்து இடிஞ்சு ஊந்துடுவான். இதான் மனுஷன் தன்மை. சொல்லு. அது என்னன்னா, மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. இதில் காவிரி ஆற்றை அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வர்றாரு. சரி. பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு. அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது. ஆனால் அவர் அடிபடும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது. அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா அப்போ சுவை மட்டும் யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம்? இது ஏன்னா அந்த சுவை வந்து அவர் நாக்கு சாப்பிட்டது. ஆனால் அவரை சுமக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். சிவபெருமான சுமந்து திரியறவன் தான் இந்த உடல். அதனால தானே நந்தி வாகனம் நீ வச்சுக்குது. இந்த உடலெல்லாம் நந்தி தானே, உள்ளே இருக்கிறது தானே சிவம். இந்த நந்தி மேலே அவர் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டது. ஆனால் அவர் சாப்பிட்ட சுவை அடுத்தவனுக்கு போகாது, அது அவரோட போயிடும் அது. அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த அடி மண் சுமக்கலன்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டது. காரணம் என்னென்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது. சொல். அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஐயா அப்போ விஷயமா நினைப்பான். இல்லை, 2 விஷயத்தில் நினைப்பான். எப்படி நினைப்பான்? துன்பம் வரும்போது நினைப்பான், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, கடவுளே என்னை இப்படி விட்டுட்டேன்னுவான். இன்பம் வரும்போது சொல்லுவான், இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான். ஆனால் கடவுளை உண்மையாக நேசிக்கிறது கிடையாது. எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. வந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வேணும், போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் வேணும். இந்த 2 வகையில் மனுஷன் வாழ்ந்துன்னு தெரியலாம். ஆனால் எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கடவுளே கதி. ஒரு விஷயம் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் இது தாய்மான சுவாமி ஒரு ஜமீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார்.
அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுக்கு. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி வேணாலும் பேசிடுவான் இவன். மன்னன் என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன், குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி குளூரில் உதிரில் எடுத்துக்கு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி இவ்வளோ உதிரில் எடுத்துக்கணும் அந்தம்மா பார்த்திங்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லனுங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராயணும் சக்தி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான், பாதகமாக இருந்தாலும் இருப்பான். கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் பாதகத்துக்கும் உட்பாடுறதில்லை, சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை. கடவுள் தனித்து நிற்கிறவன். அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சினா தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது. அதுதான் கடவுளுடைய வழிபாடு. அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும் போனாலும் போகட்டும், இறைவன் வேணையா எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவான் ஒருத்தன் கடவுளை ஊந்து கும்பிட்டான், பிச்சை எடுக்க விட்டான் என் கடவுள்னும். இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது. ரெண்டுக்கும் காரணம் நீயே, உன் கர்மாவே. இந்த ரெண்டு காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய இயலாமையை விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான், நான் செய்த முட்டாள்தானம்னு சொல்லவே மாட்டான். இதனால் அந்த தைரியத்தை இழந்துடுறான் மனுஷன். அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும்? யோகி ஆனான்னா வரும், உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும். அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது. சொல். இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன் சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாக ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இல்லை தோல்வி அடையக்கூடாதுன்னு சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மார் அடிச்சுன்னுக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும் உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது. ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயம்ன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயம்ன்றதே இல்லை, வராது. காரணம் ஒரு தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால் நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்துமே விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி ஆடிட்டேன் தோல்வி ஆடிட்டேன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே
நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அது மட்டும் யோசிக்கணும். நான் சரியாக செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயல்லையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுறான். எனக்காக செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும். இறக்க குணம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த இறக்க குணத்தை வந்து சில பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இறக்க குணம் உள்ளவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி இவங்களை இது பண்ண முடியும்? இறக்க குணவை எனக்கு இறக்க குணம் இருக்குதுன்னு நடுரோட்டில் போய் நின்றுக்கினா உன்னை 4 பேர் கூறு போட்டுருவோம். இறக்க குணம் இருந்தால் அது உன்னோட வச்சுக்கணுமே தவிர எனக்கு இறக்க குணங்குதுன்னு டம்மார் அடிக்கக்கூடாது. டம்மார் ஆச்சுன்னா உன்னை 4 பேர் பைத்தியக்காரனை ஆக்கிடுவாங்க ஒன்று. அது வந்து சில பேர் பெருமைக்காக சொல்ல, என்ன மாதிரி இறக்கப்படுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி தர்மம் பண்ணுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி இது செய்கிறோம் யாரும் இல்லைங்கன்னு சொல்லும் போது தான் அதை பல பேர் பயன்படுத்திக்குவோம். நீயே அதை சொல்லிக்கிற, செய்ததை சொல்லாதேன்னு சொல்லிக்கிறேன் நான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு வராது. நீயே போய் மோலாட்சின்னு போனீங்கன்னா அப்படி பயன்படுத்திப்பாங்க. உலகம்ன்றதை இன்னொரு பொருளை பயன்படுத்துறது தானே. அதனால் அது யார் எப்படி வசதி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க. மரணம் வந்து எப்படி இருக்கக்கூடாது? கொடூரமாக இருக்கக்கூடாது. கொடூரம்னா இப்போ மரணம் செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும். கொடூரமாக இருக்கக்கூடாது, படுத்தா சாகணும். அது நல்ல மரணம். மரணம் போது வருத்தமே இருக்கக்கூடாது, அவன் அழுவக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது. மரணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனோபாக்கத்தை அவன் உருவாக்கிக்கணும். நான் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள், என்னால் முடிஞ்சது இந்த உலகத்துக்கு செய்த போதும் அப்படின்ற மனோபாவம் அவனுக்கு மனசு உருவாகி போச்சுன்னு சொன்னால் அந்த துக்கம் வராது. ஐயோ நான் இன்னும் இருக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சோன்னா துக்கம் வரதான் செய்யும். பயம் தானே, பயம். செய்யாத போயிட்டு போகிறோமே, என் பொண்டாட்டியை விட்டுற போகிறோமே, என் பிள்ளைங்களை விட்டுற போகிறோமே, இவன் பொண்டாட்டி இன்னும் இவங்க கூட பிறந்த மாதிரி நினச்சிக்கிறது. இவங்க கூட பிறந்தவனுக்கு இவன் உறவு கிடையாது. ஆனால் எங்கேயோ வந்த பொண்ணுக்கு உறவாக இருக்கிறான். ஆனால் இவன் கூட பிறந்த மாதிரி அதுக்காக உயிரை விடுவான் இவன். அது அறியாமை. இப்போ வாழ்க்கையை வந்து திருப்தி இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கஷ்டத்தோடு தான் சாவாங்களா? கண்டிப்பாக. எதை செய்தாலும் அது ஒரு நிறைவு இருக்கணும். இதை நான் செய்தேன் போதும், 100 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் போதுங்க, 100 ரூபா சம்பாதிச்சிட்டேன் நல்லா சாப்பிடுவோங்க. இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிச்சுட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கலையாங்க வருத்தப்பட்டுட்டேன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சனோட 10,000 ரூபா வேணும் போகும். அதனால் எது இருக்குதோ அது போதும்னு நினச்சின்னு சொன்னால் மேலே உனக்கு துன்பம் கிடையாது. எது இருக்குதோ அது 10,000 நினச்சிட்டின்னா அந்த துன்பத்தை நீயே சேர்க்குறேன்னு அர்த்தம். துன்பம்ன்றது தனியாக உன்னை தேடி வர்றதே இல்லை, துன்பத்தை நீ போய் தேடி எடுக்கிற. ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை தானாக தேடி போய் எடுக்கிறான், ஆனால் ஒத்துக்கவே மாட்டான். இப்போ மரணம் அடைஞ்சிடறாங்க, அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது. ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க, அவங்க வந்து சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும் போதும் இந்த 2 ஆன்மாக்களுக்கும் வேறுபாடு இருக்குங்களா, இல்லை ஒரே நிலை தான்? வேறுபாடு உண்டு. சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்த ஆன்மா வெளியே போகும். ஞானிக்கு மனம் கிடையாது, ஆன்மா மட்டும் வெளியே போகும். இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது. அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும், இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும். இந்த 2 வேறுபாடு உண்டு. இப்போ ஆசாபாசத்தோட போகும் ஒரு மனம், ஒரு ஆசாபாசத்தோடு இருந்தாவே அடிமைன்னு அர்த்தம். ஆசாபாசம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம்? ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே. அப்போ இந்த ஆசையை வளர்க்க உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும். ஆசைக்கு அடிப்படை எது? மனம் தானே. அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிறான்? பதின்னா என்ன? இறைவன் இருக்கிற இடம். பாசம் என்னன்னா மனம், பசுன்னா உடல். இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குற. பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாகுதுங்க. பாசத்தை அட்டைனா பிறப்பு இல்லை. இதுதான் அடிப்படை. அதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் பயம், பதட்டம், மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில்? வாழ முடியும். பயம், பதட்டம் இது எதுக்கு வருது? ஆசை. ஆசையால் ஏற்படுறது. ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் இருக்குமோன்னா பயம் வருது. நான் ஒரு செயல் செய்கிறேன், இது சரியாக நடக்குமா
அப்படின்றது நினச்சிச்சுன்னா பயம் வருது. ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் வந்துச்சுன்னா பார்த்தா இல்லை. இதுக்கு காரணம் மனசு தான். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது. தோல்வியாக போச்சு, வெற்றியாக வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான். ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது. வெற்றி வந்தால் சந்தோஷமாக படுவான், தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோன்றிடுவான். இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டது தான் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது. அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும். இதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இதை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா? குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம். போன வாரம் கூட ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க, எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க, அவனுக்கு என்னங்க பண்ணுறதுனாரு. பையன் உன் பையனை யாருன்னு. ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க? பையன் என் பையன். அது எப்படி உன் பையனாக இருந்தால் உன்ன மாதிரி தானே இருக்கணும்னு. ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருக்குறாங்க, என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு. இப்போ நீ ஒரு 3 வீடு கட்டி வச்சுக்கிற, ஒரு வீட்டில் நீ இருப்ப, மீதி 3 வீட்டில் என்ன பண்ணுவ? வாடகைக்கு விடுவேன். அது மாதிரி நீ கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்தன் வந்து உத்தனம் இருக்கிறான். அவனுக்கு காரியம் ஆகுறது வரைக்கும் உன் பேச்சு கேட்பான். அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சுடுவான். இதான நடைமுறை. அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஆனால் என் புள்ள கேட்கல, என் புள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும்? உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழும். சில பேர் சொல்லுவான், ஐயோ இந்த தாய் தாப்ப வயிற்றில் பிறக்கிற பிள்ளையா தங்கமான பிள்ளையா அதுன்னுவான். அப்பங்கார அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் புள்ள பார்த்தா தங்கமானவனாக இருப்பான். காரணம் என்ன? அது எப்படி வந்தது? அதே நேரத்தில் தாய் தப்பன் தங்கமானவனாக இருப்பான், பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா. எப்படி வந்தது? உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய இயக்கம். இது என் புள்ள என் புள்ள, உன் புள்ளையே இல்லைங்க, நீ ஏன் செய்த? உயிர் நீ கொடுக்க முடியுமா? இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாக போகுது, டாக்டர்கிட்ட எடுத்து போகிற, அவரும் காப்பாற்ற முடியாதுன்னு கை விட்றாரு. உன் பிள்ளையாச்சுன்னு உன்னால் காப்பாற்ற முடியுமா? எவனாவது உலகத்தில் காப்பாற்றணும் உண்டா? அப்படி எவனாலே முடியாது. அப்போது அது தனித்து வந்தது தனித்து போகும். நீ செய்த உடல் உங்கள்கிட்ட தான் இருக்கும். இதை தான் போனால் வீட்டில் இருக்கிறது, உயிர் பறந்து போகிறது. அதுதான் ரகசியம். அதனால தான் சொன்னான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோர் 5 பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உயிரா என்று லோல் பாட்டண்டா. இங்கே நீ மட்டும் ஒண்டியா இருந்துக்குன்னு ஏங்கிக்கின்னுக்கிறியடா உலகத்தை, நான் ஏங்கிக்கின்னுக்கிறதாடான்னு. அது பறக்கும்போது அது சூத்திர கயிறு, அது ரகசியம், பறந்துடும். அதை எந்த தாய் தகப்பனாலே தடுக்கவும் முடியாது, எவனும் காப்பாற்றவும் முடியாது. ஒரு நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோடய வினையை வந்து என்னோடய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன். ஆமாம். இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா? பாவ புண்ணியங்களும் சேர்ந்து வருமா? ஏன்னா அந்த விந்தில் தான் பாவமும் புண்ணியம் வந்தது. எந்த தாய் தகப்பனுடைய சுரோகிதம், எந்த தாய் தகப்பனுடைய விந்து இருந்ததோ அதுக்குள்ளே தான் தாய் தகப்பன் செய்த பாவம் வந்தது, அதில் தான் புள்ள வந்தது. இப்போது அதனால தான் மும்மலம்ன்றது. இந்த தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், இது கொண்டாந்த பாவம், இந்த 3 பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் இது உருவம் வந்தது. ஆனால் இது வந்த உடனே என்ன செய்கிறான்? கண்ணை திறந்த உடனே ஒருத்தர் போய் ஒரு 100 ரூபா கையில் கொடுக்குறான், நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது. இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான்? அந்த ஆசையை உண்டாக்குன உடனே இருந்த பாவத்தை விட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை. அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞான பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் தாய் தகப்பன் எவ்வளோ பாவம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த ஞான பிறப்பு எடுத்தான்னா அவன் மகானாவே மாறுவான். இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகம்னா என்னான்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. இந்த 2 பேரில் 8 பிள்ளைங்க பெற்றாங்க, 7 பேர் போயிட்டாங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆனால் இந்த 7 பேருமே 7 பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. ஏதோ போவாங்க, சாமி வீட்டில் சாமி கும்பிட்டா சோறு போட்டால் துண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன்? இது எங்கள் அப்பா செய்ததா, எங்கள் அம்மா செய்ததான்னா இல்லை. இது போன பிறவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன். அது இந்த பிறவியில் தொடருதை தவிர இது என் தாய் தகப்பனால் கிடைச்சது இல்லை. இது எனக்கு உருவங்கள் தாய் தகப்பனால் கிடைச்சது, உள்ளகிற பொருள் தாய் தகப்பனால் வந்ததில்லை. அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது. அதனால் இன்றைக்கி உலகம் போட்டிக்கின்னு இருக்குது.
உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டின்னு இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக பேசின்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோற்று போயிடுறான். ஆனால் நான் எந்த முயற்சியும் பண்ணலை. நான் போகிற பாதையில் பயணங்கள் பண்ணின்னு இருக்கிறேன், அவ்வளோதான். இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணலை. அதனால் நடந்துக்கிட்டு இது காரணம் என்ன? நான் நினச்சதெல்லாம் நடந்துடாது, இறைவன் நினச்சது தான் நடக்கும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறானோ அதான் நடைமுறை, அதுதான் முடிவு. மனுஷன் பண்ணுற முடிவெல்லாம் முடிவாயிடாது. இவனுக்கு 1000 எண்ணங்கள் வரும், ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது. கடவுளினுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும். அதனால் கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான், நான் பயணம் பண்ணிக்கிறேன். மீதி 7 வள்ளலாறு கூட 5 பேர் பிறந்தாங்க, 4 பேர் யாருன்னே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும். எப்படி? ஏன்? அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க. இதுதான் ஞான பிறவி. அது அந்த ஞான பிறவியில் வந்ததால் அது ஞானியாக ஆச்சு. மற்றது அஞ்ஞானியாக இருந்து போனதால் அஞ்ஞானியாக செத்து போச்சு. இதுக்கு தாய் தகப்பன் காரணமே இல்லை, முன்பிறவியினுடைய காரணம். இதெல்லாம் பொறுப்பு. இதெல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும். இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது. அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தால் கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா? சேத்துல பிறந்த செந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா? இந்த தேடலோட அந்த மனநிலையோட இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த ஒரு எங்கே பிறந்தாலும் அவன் மகானாக தான் வருவான். எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? 2 மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? ஒன்று பத்ரகிரி ராஜா, ஒன்று பட்டினத்தார், ராஜாவை விட பணக்காரன். இந்த 2 பேர் தான் பணக்கார ஞானிகள், மீதெல்லாம் பிச்சைக்கார ஞானிங்க தான். ஏன்னா பிச்சைக்காரன் ஞானியாக வரலாம், பணக்காரன் ஞானியாக வர முடியாது, வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. முன் பிறவினுடைய தொடர்பு அது. இங்கே இருக்கணும், பூம்புகார்லேருந்து அவர் உஜினிக்கு போகணும், உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும், அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனாக பத்ரகிரியாக வரணும். இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி, அதனால் நடந்தது. அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, குறிகாரனாக இருந்தாலும் சரி, விதிக்கப்பட்டத்தான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதுலாம் வராது.